எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி இறைவன் வழிபாடு தொடர்பான ஒரு சின்ன பதிவுங்க. நம்ம இறைவனை வழிபடுறதுக்கு தீபம் ஏற்றுவோம். நாங்கள் ஸ்நேகிதி பிடிச்சில் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் சொந்தமாக உற்பத்தி பண்ணுறோம். பஞ்ச தீப எண்ணெய்ங்க 5 எண்ணெய் கலந்து தயாரிக்கிறோம். இது நாங்கள் முதல்ல ஆரம்பித்த 2019 காலகட்டங்களில் நாங்கள் இது பண்ணலை. ஒரு வருஷம் கழித்து தான் சாமிக்கு சுத்தமான தீப எண்ணெயை மக்கள் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இது சாம்பிள் டெவலப் பண்ணி இந்த பஞ்சதீப எண்ணெய் தயாரித்தோம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 லிட்டர் கலக்குவோம். 50 லிட்டர் விற்க மறுபடியும் கலந்துக்குவோம். ஆனால் ப்ராப்பரான முறையில் 5 எண்ணெய் கலக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தீப எண்ணெய் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குவீங்க. ஆனால் கடையில் வாங்குகிற எண்ணெயை அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்னென்ன எண்ணெய் கலக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி இதை பற்றின பதிவு தாங்க. பாருங்கள், தீபம் நல்லா எரிஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயங்க, கடவுளுங்கிறது நம்ம பிறப்பால் ஒரு மதத்தில் பிறந்து நம்ம அந்த சாமியை நமக்கு தெரிஞ்சு அதை மட்டும் கும்பிட்டுருக்கிறதா. அதே மாதிரி நம்ம எந்த மதம் சார்ந்து இருந்தாலும் எல்லா சாமியும் ஒரே சாமி தாங்க. எந்த மதத்தையும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாதுங்க. அதாவது எல்லா மதங்களையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இறைவனுங்கிறது ஒன்று தான். என்ன நம்ம தெரிஞ்ச இறைவனை நம்ம வழிபட்டுருக்கோம். அதே மாதிரி எல்லா விசேஷங்கள்லேயும் எல்லா கடவுள் வழிபாடுகளையும் நம்ம கொண்டாடணுங்க. அப்படி கொண்டாடுறோம் தான் உண்மையான மனுஷனாக இருக்க முடியுங்க. இறைவனை நம்ம தெரிஞ்ச முறையில் கும்பிட்றோம். ஆனால் இறைவன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வழிபட்டுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம போட்டுறணுங்க. இறைவன் பேரை சொல்லி யாரும் சண்டை போடக்கூடாதுங்க. சுத்தமான தீபம் எண்ணெய் எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கங்க. எதுக்காக இந்த சாமியை பற்றி பேசுனதுன்னா, இப்போ நாங்கள் இந்த தீப எண்ணெய் காட்டும்போது நம்ம கும்பிட்ற சாமி இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா இதுக்காக மற்றவங்களாம் நமக்கு தப்பாக நினச்சிக்கூடாது இல்லைங்க. அதனால தான் அந்த பதிவை சொன்னது. இப்போ நீங்கள் பார்க்குற எண்ணெய் தான் பார்த்திங்கன்னா 5 எண்ணெய் கலந்த பஞ்சதீப எண்ணெய்ங்க. இந்த பஞ்சதீப எண்ணெயில் நாங்கள் என்னென்ன கலக்கிறோன்னா, அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். அதை தேங்காய் எண்ணெய்க்கு வச்சுக்கிறோம். அதில் லைட்டாக ப்ரௌன் ஷேடு, கொஞ்சம் பழைய தேங்காய் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக எல்லோயிஷ் மாதிரி வரதை பார்த்திங்கன்னா நம்ம தீப எண்ணெய்க்கு போட்டுக்கிறோம். மெயின் தேங்காய் எண்ணெய் தாங்க. 60% தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுற நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய். இந்த 5 எண்ணெய் கலந்து தான் நாங்கள் பஞ்சதீப எண்ணெய் பண்ணுறோங்க. இதுவும் எந்தெந்த எண்ணெய் எவ்வளோ சேர்த்துனா விளக்கு எப்படி எரியுது, எப்படி பச்சை பிடிக்காமல் இருக்குது, எப்படி கருப்பு வராமல் இருக்குது, எப்படி கரும்புகை வராமல் இருக்குது, இப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி தான் நம்ம இந்த எண்ணெயை கலந்துருக்குங்க. நல்லா நேச்சுரலான மனம் வருதுங்க. எடுத்து ஊற்றும் போது நல்லா நேச்சுரலான மனம் வருது. கலரும் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா என்னென்னா, சாமிக்கு தீப எண்ணெய் ஏற்றுறாங்க. அது நம்ம சுத்தமான எண்ணெய், நம்ம மனசாட்சிக்கு எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் ஒரு சுத்தமான எண்ணெய் சாமி கொடுக்கணும். ஏன்னா வாங்கி ஏற்றுற உங்களை விட இந்த எண்ணெய் சுத்தமாக இல்லைன்னா அந்த பாவங்களை எங்களை சேர்ந்துன்னு சொல்லி தான் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு பெஸ்ட்டு தீப எண்ணெய் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோங்க. தீப எண்ணெய் இப்போ நம்ம வெளியே வாங்குகிற தீப எண்ணெயெல்லாம் எங்ககிட்ட கேட்பாங்க, என்னென்ன கலக்கிறீங்க என்ன ஏதுன்ட்டு. இதே வெளியே கடையில் ஏற்றுற தீப எண்ணெயெல்லாம் யாரும் பெருசாக கேட்குறது இல்லைங்க. ஏன்னா சும்மா எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு தரமான எண்ணெயை எடுத்துட்டாலும் இன்றைக்கி நம்ம மக்களுக்கு விளம்பரத்தில் இது சுத்தமான செக்கு கடலை எண்ணெய், இது சுத்தமான சூப்பரான நல்லெண்ணெய், இது நல்ல தேங்காய் எண்ணெய் அப்படின்னு விளம்பரத்தில் யாராச்சும் சொல்லிட்டா மட்டும் போதுங்க. மற்றபடி அதுக்குள்ளே எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல. என்னென்னா இந்த எண்ணெயை இன்றைக்கி நம்ம தயாரிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி என்ன விலையாகுன்னு தெரியாது. இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்டாக் வச்சுருப்போம். இன்றைக்கி தேங்காய் பார்த்திங்கன்னா விலை எச்சா இருக்குது. அந்த தேங்காயோட விலை எச்சு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் இன்றைக்கி செகண்ட் குவாலிட்டி தேங்காய் எண்ணெயே பார்த்திங்கன்னா நான் சொல்கிற செகண்ட் குவாலிட்டி தேங்காய் எண்ணெய்ங்கிறது அந்த பருப்போட செகண்ட் குவாலிட்டிங்க. அதில் ஆட்டுறது செகண்ட் குவாலிட்டி தேங்காய் எண்ணெய். அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் முதல்ல வாங்கிட்டு வந்து 130 ரூபாய்ங்க. முதல்ல ஆட்டினா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது 130 ருபீஸுங்க லிட்டருக்கு. இன்றைக்கி 180 வரைக்கும் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். இந்த எண்ணெய் நாங்கள் கொடுக்குற ரேட்டு பார்த்திங்கன்னா பஞ்சதீப எண்ணெய் நாங்கள் 180 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க.
இதில் வந்து நம்ம கலக்கிற வேப்பெண்ணெய் வந்து 400 நம்ம கலக்கிற நல்லெண்ணெய் 400 விளக்கெண்ணெய் 220 இதுக்கப்புறம் இழுப்பெண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 மாதிரி வருதுங்க. ஸோ 60% இந்த தேங்காய் எண்ணெயோட காஸ்ட்டு 120 இருந்தால் மட்டும்தான் இந்த பஞ்சதீப எண்ணெயை நம்ம இந்த ரேட்டுக்கு 180க்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுங்க. ஏன்னா எங்களுக்கு இது பழைய ரேட்டில் பண்ணும்போதே எங்களுக்கு ஒரு 160 165 வரைக்கும் வருங்க. ஒரு 15 ரூபா 10% லாபம் வச்சு 180 கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு அதாவது ஒரு சுத்தமான எண்ணெய் பண்ணணும்னா, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தீபம் போடுறவங்க இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரேருங்க. ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 5 பேர் நாங்கள் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றுறேன்பாங்க. அந்த நெய்யும் ஒரிஜினலாக இருக்குன்னு பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு நெய் மைசூர்பான்னு சொல்லி ஒரு 800 மைசூர்பா வாங்கிட்டு வந்து வந்ததில் ஒரு 20 பேர்த்துக்கு வயிறு பிரச்சனை ஆச்சுங்க. 40 பேர் வந்ததில் என்னென்னா அந்த 20 பேர்த்துக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ரெகுலராக வந்து காலையில் மதியம் சாயந்தரம் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்வீட் வச்சதில் பிரச்சனைங்க. அப்போ என்னென்னா ஒரிஜினல் நெய்யாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணுங்க. அதாவது சாமிக்கு ஏற்றுற விஷயம் இப்போது எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம்னா, நம்ம மக்கள் வந்து நல்லதாக சாப்பிடணுங்க. உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லதை சாப்பிடணும். தீபத்துக்கும் கூட நம்ம பார்த்து நல்லது தான் பண்ணுறோங்க. ஆனால் என்னென்னா தீபம்ங்கிறது கடவுளுக்கு ஏற்றுறது. ஓகே, கடவுளுங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கையில் நம்ம வழிபடுற விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நம்ம சுத்தமானதை ஓகேவா, இல்லை ரிஃபைன்டு தீப எண்ணெயோ, இல்லை இந்த வேஸ்ட்டாக போகிற ஏதோ ஒரு எண்ணெய் இது வேஸ்ட்டாக போகுது, இது வந்து தீபத்துக்கு பயன்படுது ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணணுங்க. ஆனால் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் ஆகிறது இல்லைங்க. சாமி கொடுக்குற எண்ணெய் சுத்தமான தீப எண்ணெயை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் நல்லா இருப்போம், எங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்குள்ளே இருக்குங்க. அதனால் தீபம் ஏற்றுற உங்களை விட தீப எண்ணெயை விற்கிற எங்களுக்கு இதோட தரத்தில் ரொம்ப அக்கறை இருக்குதுங்க. ஸோ தீப எண்ணெய் கலக்கிறது என்னென்னா பஞ்சதீப எண்ணெய், நாங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 5 எண்ணெயை ஒரு காம்போவில் நாங்கள் வந்து பண்ணுறோங்க. அந்த காம்போவில் அந்த விளக்கு நல்லா எரியணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சுவாசித்தாலே தெரியுங்க. அதனால் இது நீங்களே வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. இது ஒன்று நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் வாங்குறீங்க, விளக்கெண்ணெய் வாங்குறீங்க, தேங்காய் எண்ணெய் வாங்குறீங்க, இழுப்பெண்ணெய் வாங்குறீங்க, வேப்பெண்ணெய் வாங்குறீங்க, நல்ல எண்ணெய் வாங்கி நீங்களே கலக்கிங் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரேட் ஒர்க் அவுட் தான் தெரியும். இன்றைக்கி விற்கிற 100 ரூபா 130 ரூபா 140 ரூபா 115 ரூபா ரேட்டில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஏதோ ஒரு எண்ணெய்ங்க. இப்போது ஓகே, எங்களுக்கும் கூட என்னென்னா சரி சாமிக்காவது தீபத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு சாப்பிட்ற எண்ணெய் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அதனால் ஆரோக்கியத்துக்கான எண்ணெயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்துக்கான உணவுப் பொருளை ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம நிறைய பொருளை சாப்பிட்றத விட நம்ம நிறைய பொருளை இன்றைக்கி சாப்பிட்றோம், நிறைய பொருளை உற்பத்தி பண்ணுறோம், நிறைய பொருள் என்னென்னமோ புதுசு புதுசாக சாப்பிடாத பொருளையிலே இன்றைக்கி பவுடர் ஆக்கி அதை பண்ணி இதை பண்ணி ஜூஸ் ஆக்கி மால்ட் ஆக்கி நிறைய பொருளை வந்து உற்பத்தி பண்ணி விட்டுட்டே இருக்கோம். சாப்பிட்றதுக்கு நேரம் வேணுமில்லைங்க. சாப்பிட்றது மட்டுமா வேலை? நமக்கு ஏதாவது வேலை செய்கிற நேரம் போக நமக்கு எனர்ஜி தேவைப்படும் போது சாப்பிட்றது தான் உணவுங்க. அதனால் உணவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிறது இல்லைங்க. உணவுப் பொருட்கள் குறைந்த அளவு இருந்தாலும் அது தரமான ஆரோக்கியமான உணவாக இருக்கணுங்க. அதே மாதிரி எது அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சுத்தமான தீப எண்ணெய் நீங்களும் தயாரிங்க. சாமிக்கு நல்ல தீப எண்ணெய் ஏற்றுங்க. நல்லதே நடக்கும். நன்றி.